வெல்கம் டு சயின்ஸ் ஃபார் யூ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பற்றின ஒரு ஓவரால் வியூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரினா என்னென்ன அதோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அதோட தியரிஸ், என்னென்ன தியரிஸ் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்னர் தியரி, விபிடி வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இந்த தியரிஸ் எல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தியரிஸ். இதை பற்றின ஒரு கிளான்ஸ் நம்ம கண்டிப்பாக கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிக்கணும். ஸோ அடுத்து உள்ள டாபிக் வந்து ஸ்பைனல்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து லாட்டிஸ் எனர்ஜினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஜான் டெல்லர் எஃபெக்ட் இல்லைனா ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸில் வந்துட்டு உள்ள நடக்கிற அந்த ஜாமெட்ரிக்கல் டிஸ்டார்ஷனை பற்றி பேசுகிறது தான் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அடுத்து வந்துட்டு இதில் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா கலர் ஸ்பெக்ட்ரா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுமே வந்துட்டு கலர் ஸ்பெக்ட்ராவில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கலர் வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து கலர் காம்ப்ளெக்ஸ் தான். அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன்ஸ் எப்படி அதில் டிரான்சிஷன் நடக்குதுங்கிறத பற்றியும் படிக்கணும். ஸோ அடுத்து வந்து ஆர்கல் டயக்ராம், தானேபி-சுகுனோ டயக்ராம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில். அடுத்தது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட மேக்னடிசம் பற்றி படிக்கணும். அடுத்து காம்ப்ளெக்ஸஸோட ஸ்டெபிலிட்டி அதை பற்றியும் படிக்கணும். ஸோ அடுத்தது வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் போகுது, எப்படி ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்புறம் ஐசோமெரிசம். மெயினாக பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ரெண்டுமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ரொம்ப கேட்பாங்க. அடுத்து வந்துட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி நாமினேட் பண்ணுறது, அதோட நேமிங்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் அதோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது எதை பற்றின படிக்கிற ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் பாண்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ நமக்கு தெரியும் இன்னும் மெயின் கோவேலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அயானிக் பாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது மூலமாக உருவாகிற பாண்ட் வந்து அயானிக் பாண்டு. கோஆர்டினேட் பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்துட்டு லூயிஸ் ஆசிடாகவும் ஒரு ஆட்டம் லூயிஸ் பேஸாகவும் ரியாக்ட் பண்ணும். ஸோ லூயிஸ் ஆசிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் வந்து லூயிஸ் ஆசிட். யூஸ்ஃபுல்லாக லூயிஸ் ஆசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆட்டம் தான் லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆட்டம் வந்து லிகாண்ட். ஸோ இந்த லிகாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பேஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லூயிஸ் பேஸ் வந்துட்டு மெயினாக டொனேட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் வந்து லூயிஸ் பேஸ். ஸோ அந்த லூயிஸ் ஆசிடும் லூயிஸ் பேஸும் கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் உருவாகும். ஸோ அது பேர் அடக்ட். ஸோ இந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் அடக்டை தான் என்னென்னு சொல்கிறோம், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு கோஆர்டினேட் பாண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோவேலன்ட் பாண்ட் அண்ட் அயானிக் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட்ங்கிறது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால உருவாகக்கூடியது. அயானிக் பாண்டுங்கிறது ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணி இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால உருவாகக்கூடிய பாண்ட் வந்து அயானிக் பாண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பாண்ட்ஸுங்கிறது ஒரு ஆட்டம் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இன்னொரு ஆட்டம் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது மூலமாக உருவாகிற பாண்டு தான் கோஆர்டினேட் பாண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிகான்ஸ். ஸோ லிகான்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா அயான்ஸாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக வந்து ஆனயான்ஸ் தான் லிகான்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு வந்து மெட்டல் ஆட்டம் இல்லைனா அயானோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த நியூட்ரல் மாலிகுல் இல்லைனா அயான்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், லிகான்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 3-. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து லிகாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த CN- தான் வந்துட்டு CN- தான் லிகாண்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 6 CN- லிகான்ஸ் வந்துட்டு அயன் மெட்டல் ஆட்டம், இதான் இங்கே சென்ட்ரல் ஆட்டம். அந்த அயன் ஆட்டத்தை வந்துட்டு
சுற்றி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த லிகான்ஸ் மாலிகுல்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், லிகான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கார்பனைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லிகான்ஸ் வந்துட்டு மெட்டல் கார்பனைல்ஸில் உள்ள இந்த CO மாலிகுல் பார்த்திங்கன்னா இது வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் போத் டோனார் அஸ் வெல் அஸ் அக்செப்டாராக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கார்பனைல்ஸ்லேயே உள்ள ஒரு பெக்குலியரான டைப். லிகான்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டோனராக தான் இருக்கும். அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன் ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு. பட் மெட்டல் கார்பனைல்ஸில் இந்த CO கார்பனைல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா டோனராகவும் அஸ் வெல் அஸ் அக்செப்டாராகவும் வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர் CN சொல்லுவோம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆஃப் த லிகான்ஸ் தட் கேன் கோஆர்டினேட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ இதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயானை சுற்றி எத்தனை லிகான்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கோ அது தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதை தான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதர்வைஸ் இன்னொரு இதுலேயும் சொல்கிறாங்க என்னென்னா total number of the chemical bonds formed between central metal ion and the donor atoms of the ligands. ஸோ இதுவும் கோஆர்டினேஷன் நம்பர் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் அயானுக்கும் ஒரு லிகான்ஸ் டோனர் ஆட்டம் ஆஃப் தி லிகான்ஸுக்கும் இடையில எத்தனை கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ அதுவும் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் Fe3 CN6 3-. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா Fe3+ கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஏன்னா சென்ட்ரல் மெட்டல் அயானை வந்து இங்கே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அயானை சுற்றி 6 CN- அயான்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. அதனால் Fe3+ஓட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஏன்னா நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து 6 வந்து சென்ட்ரல் மெட்டல் அயனோட அட்டாச் ஆகிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல் ஆட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 எத்திலின் டயமீன் மாலிகுல் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் லிகான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். பட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம்ஸ் இந்த லிகான்ஸில் இந்த 2 நைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நிக்கல் 2+ வந்துட்டு டொனேட் பண்ணும். ஸோ அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா 2 × 3 6. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் நிக்கல் 2+ வந்து 6 இந்த காம்ப்ளெக்ஸில். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் லிகான்ஸையும் கால்குலேட் பண்ணணும். அட் த சேம் டைம் டோனர் ஆட்டம்ஸ் ஆஃப் த லிகான்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா டோனர் ஆட்டம் ஆஃப் த லிகான்ஸையும் வந்துட்டு நம்ம இதில் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பரை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லிகான்ஸையும் கன்சிடர் பண்ணணும். அஸ் வெல் அஸ் அந்த லிகான்ஸில் எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதையும் கால்குலேட் கன்சிடர் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டாக கோஆர்டினேஷன் நம்பரை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சில மெட்டல் அயான்ஸ்க்கு அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெட்டல் வந்துட்டு ஃபிக்ஸ்டு நம்பராக அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் சில மெட்டல் அயான்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் மோர் தென் 1 இருக்கும். ஒன்று மட்டும் இருக்காது, மோர் தென் 2 or more கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபர்ஸ்ட்டு யூனிவேலண்ட் அயான்ஸ் Ag+ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 2. Au+ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2 and 4 2 கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் இருக்குது. அப்புறம் Thallium+, Tl+ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2. அப்புறம் Cu+, குப்ரஸ் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருக்குது, 2 and 4. அடுத்து டைவேலண்ட் அயான்ஸ் Vanadium 2+ அதுக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6. Fe2+ அது கோஆர்டினேஷன் நம்பர் 6. CO2+ கோஆர்டினேஷன் நம்பர் 4 and 6. நிக்கல் 2+க்கும் அதே மாதிரி தான் 4 and 6. காப்பர் 2+, குப்ரிக் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 and 6. ஜிங்க் 2+க்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4. பலேடியம் 2+க்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4. அடுத்தது பிளாட்டினம் 2+க்கு 4 கோஆர்டினேஷன் நம்பர். அப்புறம் Ag2+க்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4. அடுத்தது ட்ரைவேலண்ட் அயான்ஸ். ஸோ ட்ரைவேலண்ட் அயான்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்க ஸ்காண்டியம் 2+, அதுக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6. குரோமியம் 3+, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஃபெரிக் Fe3+, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோபால்ட் 3+, CO3+, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஆஸ்மியம் 3+, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6.
இரிடியம் 3+, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. AU 3+, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4. அடுத்தது டெட்ராவேலண்ட் அயான்ஸ் பார்க்குறோம். இந்த டெட்ராவேலண்ட் அயான்ஸ் வந்து பிளாட்டினம் 4, இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அடுத்து பலேடியம் 4+, இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இது வந்து சில மெட்டல் அயான்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸோ பேசிக்ஸாக இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸஸ், இந்த மெட்டல் அயான்ஸ் தான் திரும்ப திரும்ப எல்லா காம்ப்ளெக்ஸ்லையுமே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இந்த டேபிள் வந்து பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா PGTRB, பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் UG ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் இந்த வீடியோ அண்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் வேணால் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுக்கோங்க.